அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஏய், நான் என்ன பண்ண? இப்ப எதுக்கு வழிய மறைச்சிட்டு நிக்கிறீங்க? என்னடி சண்டைக்கு வர? இங்க பாரு வேணி, வர வர ரொம்ப மோசம். எப்ப பாரு புருஷன் கூட பக்கமா திட்டிக்கிட்டே இருக்க. புருஷனை தான் திட்ட முடியும், வேற யாராவது திட்டா திருப்பி திட்டிட மாட்டாங்க. ஓ, இது வேறயா? சரி, இப்ப என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீ எங்க ஓடுற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனுங்க. அப்புறம் சிவானி வந்தாச்சு, எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நானும் போய் ஜாயின் பண்ண போறேன். பிறகு நானு? நீங்க? ஓய், இன்னைக்கு எதுக்காக லீவு போட்ட? உங்க தங்கச்சி வளைகாப்புக்கு. வேணி, என்னங்க கேட்க மறந்து போச்சு, என்னோட சேலை எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? இது ஒரு சேலை, இது ஒரு பிளவுஸ் டிசைன், இதுக்கு மேட்சா நெக்லஸ் வேற, ஏதோ செயினை கட்டி போட்ட மாதிரி. செயின்? நீங்க தானே நல்லா இருக்குன்னு இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்தீங்க. நான் கொடுத்தா நீ அப்படியே போட்டுக்குவியா? ஆமா, யார் யார் கிண்டல் பண்ணா? கிண்டலா? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆனு. என்னங்க? ஏய், எவ்வளவு ஆசையா இதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்தா அழகா மேட்ச் பண்ணி கொடுத்தேன். கட்டினதும் புருஷன் கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்டியாடி? ஆமா ஆமா, கேக்குற மாதிரி என்கிட்ட வந்து பேசுனீங்களாக்கோ. தங்கச்சி வளைகாப்புன்னு சொன்னதா அடிச்சு பிடிச்சு ஓடுறீங்க. என்னெல்லாம் பார்க்க உங்களுக்கு டைம் இருக்குமா? டைம் இருக்குமாவா? இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு அதாண்டி டைம் ஏவும். என்ன நினைச்சுக்கிட்ட உன் சரத்தை? என்னங்க? வேணா. ஓய், சும்மா சும்மா பதறக்கூடாது. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. ஏங்க, இதே மாதிரி சிந்துவுக்கு நம்ம வளைகாப்பு நிகழ்ச்சி பண்ணா எப்படி இருக்கும்? ஏய், ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை யோசிக்கவே இல்ல பாரு. இன்னும் சிந்து என் கண்ணுக்கு குழந்தையாதான் தெரியறா. அவளுக்கு ஒரு குழந்தையா? நினைச்சாலே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாங்க. என்னங்க, காலமும் நேரமும் வேகமா ஓடுதல. நான் ஒவ்வொரு டைம் நினைச்சு பார்த்தா இப்பதான் எங்க அம்மா கூட காட்டு வேலைக்கு போன மாதிரி இருக்கும். ஆனா எப்படி மாறிச்சுன்னே தெரியலங்க. இந்த மாதிரி உங்க கூட, அதுவும் இவ்ளோ பெரிய வீட்ல அப்பப்ப என் கைய நானே கிள்ளி பாத்துக்குவேன். இதெல்லாம் கனவானு? கனவா? கனவே கிடையாது, எல்லாமே நிஜம்தான். இல்லங்க, காலம் அப்படியெல்லாம் மாறுதல. வேணி, இன்னைக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. எனக்கு கொஞ்சம் நல்ல சிவானி குழந்தை, அதுக்கப்புறம் வாசுகி அணி, அப்புறம் சுபா. நம்ம வீட்டுல அடுத்தடுத்து ரொம்ப நல்ல விஷயமா நடக்குதுல. இதெல்லாம் நல்லபடியா நடக்குதேன்னு பார்த்தா சித்தார்த்த மனசு மாறினது. அதை விட அபிமன்யு அங்கிள் இப்ப எல்லாரும் நம்ம வீட்டுல. வேணி, இதெல்லாம் நினைச்சா எனக்கு கனவு மாதிரி இருக்கு. சித்தார்த் எப்ப மாற போறான், அபிமன்யு அங்கிள் எப்ப நம்ம வீட்டுக்கு வந்து முந்தி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி எப்ப இருக்க போறாங்க, அதெல்லாம் அப்பப்ப நினைச்சுக்குவேன். ஆனா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் சித்தார்த், ரத்னா பாட பேசுறத கவனிச்சியா? உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. என்னங்க, மாமனார் மருமகை மாதிரி பேசல, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, அதுவும் ரொம்ப வருஷ ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிக்கிறாங்கங்க. அப்படியா? ஆமா ஆமா, நீங்க ரெண்டு பேர் பேசினத கேட்டது இல்லைல. ஆஹா, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது பாருங்க, அவங்க பேசுறது கேட்டா நமக்கே ஒரு உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி பேசிக்கிறாங்கங்க. நிஜமாவா? ஆமாங்க. சாலாத்த வைஷ்வத்தை பார்த்தேவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்னங்க, இதெல்லாம் பார்த்தே வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே சந்தோஷம். ஏங்க, அது ஒண்ணு இல்ல, சிவானி, வாசுகி, சுபா அடுத்த லிஸ்ட்ல. ஏய், சிந்துவையே சொல்லாத. அவ இன்னும் என் கண்ணுக்கு குழந்தைதான். பாருராம குழந்தை பெத்துக்கட்டும். அது மாதிரி அவ இன்னும் விளையாட்டு பிள்ளையாதான் இருக்கா. பாரு, சித்தார்த்து கூட சாரி மலுக்கு எங்க கூட எப்படி சண்டை போட்டாலோ அதே மாதிரிதான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், எதுக்கு அவசரப்பட்டுட்டு? ஒண்ணு இல்ல, சிந்து குழந்தைதான், அவளுக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை? அந்த குழந்தையவே பாத்துட்டு இருங்க. ஓய், ஒண்ணு இல்ல, விடுங்க விடுங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்கணும். என்கிட்ட பேசுறதை விட உனக்கு என்னடி ஜாலி? உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டாலும். அடிப்பாவி, புருஷன் கொஞ்சம் புரியாத மாதிரி நடிச்சா உடனே என்னமா வரா இவள? முந்திலாம் பேசவே யோசிச்ச, பயந்த. இப்போ என்னன்னா புருஷனை மக்கு மக்குன்னு திட்டுற அளவுக்கு வந்தாச்சு. அது அது கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. அது சும்மா சொன்னேன். இல்லங்க, புரிஞ்சது. நீ சிந்துவுக்காக கேட்கல, உனக்காக கேட்டேன்னு. ஐயோ. இனி இப்பவே வீட்டுல எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இனி நாமளும் நல்ல செய்தி சொன்னோம்னு நினைச்சுக்கோ. வீட்டுல ஒரே கொண்டாட்டம் தான். ஆமாங்க. நீங்க என்னங்க, அது வந்து வாசுகி சுபாவை பார்த்ததும் எனக்கு இப்ப ஆசாசியா இருக்குங்க. என்னங்க, நாமளும் போய் சொல்லிடலாமா? என்னன்னு? என்ன மாசமா? ஐயோ, மாசமான தானே சொல்ல முடியும்.
சரி ஓகே வெயிட் பண்ணலாம். அப்புறம் மறந்துடக்கூடாது. குழந்தை பிறந்தது எங்க அம்மா பேர் தான் வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்ன வச்சிடலாம். நிஜமா? பெண் குழந்தை பிறந்தா உங்க அம்மா பேரை வைப்போம், ஆண் குழந்தை பிறந்தா உங்க அப்பா பேரை வச்சிடலாம். ஆண் குழந்தை? ஏண்டி அப்பா பேரை வச்சிருவோம். ஏன் அந்த மனுஷனை என்னெல்லாம் திட்டணும்னு நினைச்சியோ நம்ம பையன் பேரை சொல்லி திட்டிக்கோ. அப்படியே நானும் அப்படியே சைடு கேப்ல ம், உங்க அப்பாவை மட்டும்தான். அது என்ன அப்படி? அவர் கொஞ்சம் வில்லாதி வில்லனா இருந்தார்ல, அதெல்லாம் இப்படி பேர வழியா தான் திட்டி கரெக்ட் பண்ண முடியும். என்ன சிரிக்கிற? ஆஹா. ஏய், என்னங்க யாரோ? யாரு? ஒருவேளை காத்துக்கு டோர் தள்ளுதோ? காத்துக்கு தள்ளலங்க. நல்லா பாருங்க. மேல பார்க்காதீங்க, கொஞ்சம் குனிஞ்சு கீழே பாருங்க. குனிஞ்ச கீழே. ஏய் யாரா இது? என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா? ஒருவேளை நம்ம திட்டுல ஏதாவது மண்டக்கருக்கு பிடிச்சிருக்கோமோ? நம்ம புடிச்சு திட்டினதுக்கு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டா. அப்படி இப்படின்னு நான் என்னென்னமோ நினைச்சா, இவன் என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததே இல்லாம டேய் ஜீவா டேய் ஜீவான்னு கூப்பிட்டு பேசுறா. உனக்கு என்னடா வேணும்? ஜூஸ் வேணுமா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, இல்ல சாப்பாடு சாப்பிடுறியா, என்ன சாப்பிடுற, எப்படி சாப்பிடுற, என்னென்னமோ கேக்குறாளே. ஐயோ புரியலையே. இவளை நம்பி ஒரு கிளாஸ் ஜூஸ் வேற வாங்கி குடிச்சிட்டேன். ஐயோ ஒருவேளை ஜூஸ்ல விஷத்தை கலந்துருப்பாளா? பாவி ஜீவா, ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு ஆசைப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டியா? ஐயோ இப்ப உடனே வாமிட். ஐயோ வாந்தி கூட இழுக்க முடியாதா? திரும்பவும் எதுக்கு வந்தா? ஜீவா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? ஏய் இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசாத. நானும் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப என் பின்னாடியே வர. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, அது மாதிரி ஏதாவது பழி வாங்குறதா இருந்தா மூஞ்சி முன்ன பழி வாங்குடி. வந்து என் மூஞ்சி முன்ன பழி வாங்கு. ஐயோ என்ன வந்துட்டா? இங்க பாரு, நான் ஏதோ ஒரு கோபத்துல பேசிட்டேன் அவ்வளவுதான். அதுக்காக என் உயிரோட விளையாடாத. ஜீவா அப்படிலாம் பேசாத. எனக்கு ஒரு மாதிரி வருது. இங்க பாரு, உண்மையை சொல்லு, ஜூஸ்ல பாய்சன கலந்துட்டேல? இல்ல. இல்லையா? ஜூஸ்ல நீ கலக்கல? கலந்தேனே. ஐயோ பாய்சனா? அடி பாவி சண்டாளி, புருஷனுக்கு பாயசத்தை போட்டுட்டியடி. பாயசம் இல்லடா, ஜூஸ். நீ போடி இவளே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உடனே ஹாஸ்பிட்டல் போணுமே. ஆம்புலன்ஸ். என்ன செய்து? ஏன்டா கத்துற? ஜீவா தலை ஏதோ வலிக்குதாடா? இங்க பாரு, அப்பா ஜோதிகாட்ட தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இரு. அதுதான் புது ட்ரெண்ட். தலை வலிக்குன்னு சொல்ற பையங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சொல்லு ஜீவா, தலை வலிக்குதா? இப்ப நான் என்ன சொல்றது? ஜீவா சொல்லு. நீ ரிலாக்ஸ் ஆயிரு. இங்க பாரு பதட்டப்படாத. ஏன் மேலதான் தப்பு. நான் அப்படிலாம் சொல்லிருக்க கூடாது. இந்நேரம் நீ அப்பாவை விட்டுட்டு வந்துருன்னு சொன்னா நான் உன்கிட்ட எப்படி கோபப்பட்டிருப்பேனோ அதே மாதிரிதான் நீ என்கிட்ட கோபப்பட்ட. அதெல்லாம் தப்பு இல்ல ஜீவா. சாரி. இனி நான் அப்படி உன்கிட்ட பேசவே மாட்டேன். என்னடா இது? தலைவலிக்குன்னு சொன்னா உண்மையிலே பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ இத்தனை வருஷமா இதை தெரியாம என் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஜீவா என்ன பேசாமே இருக்க? அது ஒண்ணு இல்ல ஜோ, லேசா தலைவலிக்குது. ஓகே கூல். நீ டென்ஷன் ஆகாம இரு. ஓகேவா? ஜாலியா இருடா. நம்மள மீறி என்ன ஆயிட போகுது? இங்க பாரு, நீ எதுவுமே நினைச்சுக்காத. எப்பவுமே நான் உன் கூடயே தான் இருப்பேன். அப்படியா? ஜீவா உன்னை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. எப்போ உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்டா. எதுக்கு இதெல்லாம் திடீர்னு? இல்ல, திடீர்னு தான் புத்தி வந்தது. இவ்வளவு நாள் ரொம்ப முட்டாளா இருந்துட்டேன். உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்டா. ஏஹே தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்காக? இன்னைக்கு சிவானி வீட்ல வச்சு காயுவையும் சேஷாவையும் பார்த்த. அவங்க சொல்லிருப்பாங்க அவங்களாம் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க, நான் எவ்வளவு டீசென்ட்லியா பிஹேவ் பண்ண, அப்படி இப்படின்னு என்னை பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நீ பொறாமப்பட்டு பொசுங்கி போய் வந்திருக்க. கரெக்டா? அடேய் முட்டை கண்ணு முழியா, பொறாமப்பட்டு பொசுக்கி வந்திருக்கேனா? உன்னையும் திருத்தவே முடியாதுடா. ஒரு பொண்ணு வந்து பாசமா பேசுறாளே, சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இனி நானும் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி நார்மலா பேசலாங்கிற அறிவு இருக்காடா? உனக்கெல்லாம் போய் கடவுள் நோயை கொடுத்தாரு பாரு, அந்த கடவுளை சொல்லணும். இவனு
ஓ ஜோதிகா, இல்ல இல்ல, கூல் கூல். கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சும்மாவே தலை வலிக்குதுன்னு சொல்றான். நம்மளால அவன் ஓவர் டென்ஷன் ஆனா இது வேண்டாம். நம்மளால எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுக்காக ஓய் சொல்லுடி, பொறாமையில பொசுங்கி தானே வந்த? ஆமாடா, பொறாமதான். ஏன்னா நீ எனக்கு தாலி கட்டியிருக்கல, என் புருஷனாச்சுல. என் புருஷனை பத்தி இன்னொருத்தைய பெருமையா பேசினா எனக்கு பொறாம வராதான் செய்யும். இங்க பாரு ஜீவா, இப்போ உன் கூட நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேனா என்கிட்ட பேசு, இல்லனாலும் பேசு. ஏன்னா எனக்கு உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஆமா ஆமா, வீட்டை விட்டு அப்படியே போயிடலாம் தான் நினைச்சேன். அப்புறமா உன்னை நினைச்சுதான் நான் வந்தேன். ஏன், உனக்காக தான் வந்தேன். புரிஞ்சுக்கோடா. என்ன சிரிக்கிற? இல்ல, இப்பவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே. இங்க பாரு, உன் மூஞ்சிலே நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன சொன்ன? என் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரணுமா? இதெல்லாம் இந்த ஜென்மத்திலே நடக்காது. தேவையில்லாம நீ ஏதாவது ஆசைப்பட்டு என்ன இப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணி உன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்காத. என்ன பாக்குற? கூடாதுடா, உன் பாக்குற மொழிய குத்தணும். பையன் வந்து பேசுறேன்னு என்னமா பேசுறான் இவனு? ஜோதிகா வேணாடி, டென்ஷன் வேண்டாம். அது மாதிரி நீ வேணா என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம், ஆனா நான் உன்னை எல்லாம் ஃப்ரெண்டா ஏத்துக்கவே முடியாது. அப்பனா நீ அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்பனா நான் உனக்கு பொண்டாட்டியாடான்னு. உன்னை ஒரு ஃப்ரெண்டாவே ஏத்துக்க முடியாதன்னா பொண்டாட்டியா ஏத்துக்கவே முடியாது. அச்சோ, ரொம்ப பேசுறானே. அதனால நீயா ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நீயா மனசுல ஆசையெல்லாம் வளர்த்துக்காத. ஆசையா? இப்ப ஃப்ரெண்டும்ப, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லவ்வும்ப. இங்க பாருமா, இந்த காதல் கல்யாணம்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அறிவு கட்ட முட்டக்கண்ணு மொழியா? ஐயோ, ஆல்ரெடி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? சரி ஓகே விட்டு அத கணக்குல சேர்க்காத. இருந்தாலும் லவ்னு என் பின்னாடி சுத்தக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்ன பிடிக்கல. எப்ப நீ என் குடும்பத்தை விட சொன்னியோ அப்பவே உன் மேல உள்ள பாசம் விட்டு போச்சு. சின்ன வயசுல உனக்கு இந்த குடும்பத்தை வச்சு கசப்பான அனுபவம் இருந்திருக்கலாம். அதுக்காக எல்லார் குடும்பமும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது, அது தப்பு. என்னோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? ஏன் இந்த நிமிஷம் கூட என் உயிர் போனா கூட நான் சந்தோஷமா சாவேன். பதறாத. ஏன் தெரியுமா? இந்த குடும்பத்துல வாழ்ந்த சந்தோஷம் மனசுக்கு போதுங்கிற நிறைவை கொடுக்கும். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? உன்கிட்ட இதெல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஜீவா, இந்த மாதிரி நான் நைட்டு தூங்கும்போது வந்து பேசுறியா? இல்ல, ஒவ்வொரு நேரம் நைட்டு தூங்கும்போது எதையாவது யோசிச்சுட்டு தூக்கமே வராது. அப்படியே நைட்டு 10 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், 2 ஆகும். ஆனா நான் மட்டும் தூங்க மாட்டேன், முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா இப்ப பாரு, நீ கொஞ்ச நேரம் பேசுனது அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு வருது. அம்மாடி, என்னமா தூக்கம் வருது? டேய் ஜீவா, டெய்லி நைட் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 hour பேசிட்டு போடா, நான் அப்படியே தூங்கிடுவேன். அடிப்பாவி, எப்படிப்பட்ட வசனத்தை எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்க. ஏன்னா பொசுக்குன்னு தூக்கம் வருதுன்ட்டா, அதுவும் இல்லாம தாலாட்டா வேற பாட சொல்றா. அட கொடுமையே ஜீவா. அப்புறம் ஜீவா, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஆனா நான் இப்படித்தான் ஒரு ஃப்ரெண்டா உன்கிட்ட எப்பவும் போல நான் பேசிட்டு தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணுமோ ஏதாவது பார்த்து செய்யதான் செய்வேன். நீ அவாய்ட் பண்ணாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இன்னையில இருந்து நீ என் ஃப்ரெண்டு. அப்புறம் ஜூஸ்ல என்ன கலந்தன்னு கேட்டேல, பாய்சன் எல்லாம் கலக்கல, என்னோட பாசத்தை தான் கலந்தேன். அதுவும் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும், அழிவா கொடுக்காது. சரிதான், எதுக்கு மோன டைலாக் வேறயா? ஜீவா, நான் கீழே போறேன், வாரியா? நீ போ, நான் அப்புறம் வந்துக்கிறேன். வாடா, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்கு தான் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது பிடிக்காதே. இப்பதான் நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சுல, உனக்காக எல்லாரும் பேசுறதையும் கேக்குறேன். வா போலாம். நிஜமாவா? வாடா. என்னையா? வா. இத வந்துட்டேன். ஜீவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன. அது வேற வாயி, இது வேற வாயி. இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டா ஏத்துக்க மனசு வருது. வா குடும்பத்துல எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேப்போம். வாடா. அப்பாடா, ஒரு வழியா நார்மலா பேசுறான். இது போதும். இப்படியே மனசை மாத்தி டெய்லி இவனை உற்சாகமா சந்தோஷமா இருக்க வச்சு இவனோட பிரச்சனைய இவனுக்கே தெரியாம சரி பண்றேன். இந்த ஜோதிகா சரி பண்றா. டேய் அதவா, என்னடா நீயா ரூம்க்கு வர ஆரம்பிச்சிட்ட? நடக்க ஆரம்பிச்சிட்டியோ? என்னங்க, தவழும் போது ஹால ஃபுல்லா சுத்தி வந்தான். இப்ப நடக்க பழகுனதோ அவனா நம்மள தேடி வந்துடுறான். ஓஹோ, ஏண்டா சரதாப்பாவை தேடி வந்தியா?
என்னடா சொல்ற? என்னங்க உங்களெல்லாம் தேடி வர மாட்டான். இந்த செல்லக்குட்டி என்ன தேடி தான் வந்திருக்கான். அதவா வேணி அம்மாவை தேடி தானே வந்த. பாத்தீங்களா, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்பவும் அப்படித்தான். கொஞ்ச நேரம் நான் ரூம்ல உட்காந்துருந்தேன்னா உடனே என்ன தேடி வந்துருவான். இது என் செல்லக்குட்டி. ஏய் அப்படிலாம் இல்ல. ஏய் ஆதவா, நீ ஏன் சொல்றா? சரத்தப்பாவை பிடிக்குமா இல்ல வேணி அம்மாவை பிடிக்குமா? பாத்தீங்களா? அடடடா. ஏய் யாதவா, இங்க பாரு, நாளைக்கு நான் வண்டியில கூட்டிட்டு போவேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். சொல்றா சரத்தப்பான்னு சொல்றா. யோ செல்லக்குட்டி, நீங்க பாத்தீங்களா, அம்மானே சொல்லிட்டான். ஏய் அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அவனுக்கு இப்ப பேச தெரிஞ்ச ஒரே வார்த்தை அம்மா மட்டும்தான். அப்படிலாம் இல்ல. அதவா பாத்தியா, உங்க சரத்தப்பாவால ஏத்துக்க முடியல. என் செல்லம் தானடா. சொல்றா. டேய் ஆதவா, சரத்தப்பா கார்ல கூட்டிட்டு போய் பெரிய சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வாங்கி தருவேன். எங்க அப்பா சொல்லு. டேய் அப்பா சொல்லு அப்பா. பாத்தீங்களா, இதெல்லாம் ஒதுக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்சது அம்மா மட்டும்தான். அதெல்லாம் இல்ல, அவன் அப்பாவும் சொல்லுவான். அம்மா அப்பா மாமா தாத்தா எல்லாமே சொல்லுவான். அப்படியா? டேய் சொல்றா அப்பா சரத்தப்பா. சரி நீ சரத்துன்னு கூட சொல்லுடா சரத்து. அடேய் என்னங்க, இப்ப நான் எழுந்து போயிட்டா கண்டிப்பா அப்பா சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்பாவே சொல்லணும். நான் இருக்கிற வரைக்கும் என் தங்க அம்மான்னு தான் சொல்லும். அநியாயம் பண்றீங்கடா, ரொம்ப அநியாயம் பண்றீங்க. இருங்க, அது மட்டும் இல்ல, நேத்து வைஷாத்த சும்மா என்ன விளையாட்டுக்கு என்னடா சும்மா வேணியம்மான்னு கூடயே போய் ஒட்டிக்கிற, ஓ வேணியம்மாவை அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சும்மா தாங்க கை ஓங்குனாங்க. என்னங்க, அதுக்கு அவனுக்கு எவ்வளவு கோபம் வந்தது தெரியுமா? கடைசியில அழுகவே ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? ஆமாங்க. இப்ப வேணா ட்ரை பண்ணலாமா? என்னங்க, புள்ளைய அழ வைக்காதீங்க. ஓய் வேணி, என்கிட்டே வா. சொல்றத சொல்லிட்டு அப்படியே புள்ள அழுகுன்னு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இப்ப நீ சொன்ன மாதிரி நடந்துக்கல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடி. பனிஷ்மெண்டா? ஆமா அது இல்ல அப்புறம் சொல்றேன். உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? போங்க. ஏய் அதெல்லாம் கிடையாது. இப்ப பாரு. வேணாங்க, பிள்ளை சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கு, அழுக ஆரம்பிச்சிருவான். பார்க்கலாம் அதுவும் பார்க்கலாம். ஏய் வேணி, என்னடி சும்மா இங்கே உட்காந்துட்டு எழுந்து போ. போய் எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா. ஏய் என்னடா சிரிக்கிற? என்னங்க சிரிப்பு கட்டாதீங்க, இதான் நீங்க அரட்டதா? ஐயோ அரட்ட வரமாட்டேங்குதே. இது எது திருட்டு பாயிலான தூக்கி போட்டு மிதிப்பேன், பொண்டாட்டிங்கும் போது வரமாட்டேங்குதே. இப்ப பாரு, ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்தணும். ஏய் வேணி அவன் முகம் மாறுது. சரி ஓகே, சும்மா இருங்க. இரு என்ன பண்றான்னு பாப்போம். என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்னு சொன்ன செய்ய மாட்டியா? உன்ன அப்படியே அடிச்சேனா? என்ன பாக்குற? பேசாம எழுந்து போயிடு, இல்ல அடிச்சு உன்னை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவேன். அழுகுதான் பாரு. டேய் ஆதவா, ஐயோ அழாதடா. ஓ வேணி அம்மாவை நான் ஒண்ணுமே சொல்லல, சும்மா விளையாட்டுக்கடா. பயந்துட்டியா? இதா ஓ வேணி அம்மா மேல அவ்வளவு பாசமா? ஏய் ஓகே சரத்தப்பா சும்மா சொன்னேன்டா. சேச்சோ அழக்கூடாது. இங்க பாரு, ஓ வேணி அம்மாவே சிரிச்சுட்டு தான் இருக்கா. வேணி நீ சொன்னது வேணி. ஏய் சொல்லுங்க. உனக்கு என்னடியாச்சு? என்னங்க, நீங்க இப்ப சொன்னது விளையாட்டுக்கு தான், என்னமோ மாதிரி இருக்குங்க. ப்ளீஸ்ங்க, விளையாட்டு கூட வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடாதீங்க. இந்த வார்த்தையை கேட்க முடியல. ஏய் லூசு என்ன நீ? ஷோ விளையாட்டுக்கு தானே பேசிட்டு இருந்தேன். அது வந்து வேணி. ஏய் டேய் ஆதவா, ஓகே ஒண்ணு இல்லடா. வேணி ஓகே தான். பையனை சமாதானப்படுத்து. அதவா இங்க பாரு, அப்பா சும்மா சொன்னாங்கடா. இங்க பாரு, அம்மா ஜாலியா தான் இருக்கேன், அழக்கூடாது. அம்மா எப்பவும் பக்கத்துலயே தான் இருப்பேன், ஓகேவா? இங்க வா, அம்மா கிட்ட வரியா? வா. சரத்தப்பா நம்ம கூட விளையாடுறாங்க, இதுக்கெல்லாம் அழலாமா? அதவா சரி. செல்ல குட்டி சிரிச்சிட்டான். வேணி நான் விளையாட்டுக்கு தான். ஓகேங்க. தினம் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. மிச்சப்படி ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா அதவாவ? இப்பெல்லாம் என்னோட செல்லங்க, எப்பவும் என் கூட தான் ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு சாதனையா சாதிச்சு வீட்டுல இப்ப அம்மாவாயிட்ட.
ம் சரி எதுவும் நினைச்சுக்காத. அதவ கிட்ட கோபமா பேசி காமிக்கணுங்கிறக்காக டக்குன்னு அந்த வார்த்தை வந்துருச்சு. இனி கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பவும் விளையாட்டுக்கும் சரி கோபமாவும் சரி சொல்லவே மாட்டேன். ம் ஓகே தானே? ஓகே தாங்க. ஏய் டேய் அதவா இங்க பாரு சொல்லிட்டால, அப்பா சொல்லிட்டால. ஐயோ என் தங்கடா அவா இப்பவே சரத்த பவனை கூட்டிட்டு போய் என்னென்ன கேக்குறோ எல்லாம் வாங்கி கொடுக்கறேன்டா. போலாமா? சிரிப்பா பாரு. நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்கூட DJ Alapura.